வெண்முரசு. பன்னிரு படைக்களம் 84. தென்மேற்கு மூலையிலிருந்து ஒளிரும் விழிகளுடன் கரிய கன்னியொருத்தி எழுவதை வடமேற்கு மூலையில் அமர்ந்த அனலோன் முதலில் பார்த்தான். வெருண்டு அவன் சீறியபோது தேவர்கள் அனைவரும் அத்திசை நோக்கித் திரும்பினர். நாகங்கள் சினந்து உடல் சுருட்டி பத்தி விரித்து விழி கனன்றன. ஐம்பொறிக்குழலும் வலக்கையில் தாமரையும் இடக்கையில் மின்கதிர்ப்படையும் கொண்டிருந்தாள். அவள் குழல் நீரலையென பறந்தது. கால்களில் செந்தழல் வளையங்களென கழல்கள் ஒளிவிட்டன. வாசிப்பது சந்தீப். அவள் இடப்பக்கத்திலிருந்து கோரைப்பற்களும் உகிரெழுந்த 18 கைகளும் கொண்ட பெருந்தெய்வமொன்று தோன்றியது. வலப்பக்கம் செந்தழல் உடலுடன் புகைச்சுருள்குவை என குழல் பறக்கும் தெய்வம் எழுந்தது. ஒன்று பலவாக அவர்கள் பெருகிக் கொண்டே இருந்தார்கள். தேவர்கள் ஒருவரை ஒருவர் கைப்பற்றிக் கொண்டனர். அரக்கர்கள் மெல்ல ஒருவரை ஒருவர் அணுகி ஒற்றை கரிய படலமென மாறினர். நாகங்கள் ஒன்றுடன் ஒன்று உடல் சுருங்கி ஒரு வடமென்றாகி வளைந்து இறுகி வட்டாயின. நீர்ப்பரப்பில் ஊறிக்கலக்கும் வண்ணப் பெருக்கு போல அத்தேவியர் முழுவானின் வளைவையும் நிரப்பினர். முகிலென மாறி கீழிறங்கி சூழ்ந்தமைந்தனர். அவர்களின் விழிகள் விண்மீன்களென மின்னிக் கொண்டிருந்தன. சகுனி, ஆடலை இங்கு முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன், அரசே. இனி ஆட தங்களிடம் எதுவுமில்லை என்றார். தருமன் தன் இருகைகளிலும் நகங்கள் உள்ளே பதிந்து இருக, இதழ்களைக் கிழிக்கும்படி பற்களைக் கடித்து அசைவிழந்து அமர்ந்திருந்தார். 12 பகடைக்களம் கடுங்குளிரால் இறுகியது போல் இருந்தது. இனியொன்றும் இயற்றுவதற்கில்லை. இங்கு முடியட்டும் இந்த ஆடல் என்று விதுரர் உரக்க கூறினார். சீற்றத்துடன் திரும்பி அவரை பார்த்த தருமன், நிறுத்துங்கள். ஆட வந்தவன் நான். எதுவரை ஆடுவேன் என்று முடிவு செய்யவும் நானறிவேன் என்றார். விதுரர், மைந்தா என்று உரக்க அழைத்தார். குருதி படிந்த விழிகளுடன் விலகிச் செல்லுங்கள். எவர் சொற்களும் எனக்குத் தேவையில்லை. இனியும் ஆட விழைகிறேன் என்றார் தருமன். சகுனி இதழ்கூட நகைத்து, எதை வைத்து ஆடுகிறீர்? எஞ்சுவதென்ன? நீங்கள் உட்பட பாண்டவர் ஐவரும் தங்கள் மைந்தர்களுடன் அஸ்தினபுரிக்கு தொழும்பர்களென்று ஆகிவிட்டீர். தொழும்பர்களிடம் செல்வமென ஏதும் எஞ்ச முடியாது என்றார். உரத்த குரலில், தொழும்பர்களுக்கும் துணைவியர் உண்டு, மூடா என்று தருமன் கூவினார். என் துணைவியை இங்கு பந்தயம் வைக்கிறேன். துருபதன் மகளை, அனலில் எழுந்த அணங்கை, இந்திரபிரஸ்தத்தின் அரசியை பந்தயம் வைக்கிறேன் என்றார் தருமன். உளவிசை உந்த எழுந்தார். கைகளை விரித்து, ஆம், இதோ என் தேவியை வைத்து ஆடுகிறேன் என்றார். பித்தனைப் போல சிரித்து கைகளை ஆட்டியபடி அரங்கை சுற்றி நோக்கினார். இனி ஒன்றும் இல்லை. இறுதியை பந்தயம் வைக்கிறேன். அவ்வுலகை பந்தயம் வைக்கிறேன். மூதாதையர் ஈட்டிய அனைத்தையும் பந்தயம் வைக்கிறேன். சிரித்துக் கொண்டே திரும்பி, சொல்லும். எதிர் பந்தயம் என எதை வைக்கிறீர் என்றார். சகுனி ஆழ்ந்த மென்குரலில், அரசே, நீங்கள் இழந்த அனைத்தையும் பந்தயமென வைக்கிறோம். உடன் அஸ்தினபுரி நகரை, அரசை, அதிலமைந்த அரியணையை, அதிலமர்ந்த அரசரை, அவ்வரசரின் உடன்பிறந்தோர் அனைவரை, அவர்களின் மைந்தர்கள் 1000 வரை, அக்குலத்து மகளிர் அனைவரை, மூதாதையர் ஈட்டிய புகழை, நல்லூழை, தெய்வங்கள் அருளிய அனைத்தையும் பந்தயம் வைக்கிறேன் என்றார். தருமன் பால்லுரை குளிர்நீர் பட்டதென அடங்கினார். கண்களில் நீர்மை மின்ன பெருமூச்செறிந்தார். ஆம், அனைத்தும் தேவை. இவ்வுலகே தேவை, என் தேவிக்கு நிகராக. இங்கு எழுக மானுடரை எண்ணி நகைக்கும் தெய்வங்கள் அனைத்தும். இவ்வாடல் எங்கு சென்று முடிகிறதென்று பார்ப்போம். வென்றால் இப்பீடத்திலிருந்து தேவனென எழுவேன். வீழ்ந்தால் நெளியும் இழிப்புழுவென 7 பிறவிக்காலம் கீழ்மை கொள்வேன். அவ்வண்ணமே ஆகுக என்றார். சகுனி தன் பகடைகளை எடுத்து நெஞ்சோடு சேர்த்து ஒரு கணம் ஒருங்கமைந்து பின் உருட்டினார். 1 என அறிவித்தான் நிமித்திகன். அங்கிருந்தோர் விழிகளால் செவிகளால் அவ்வாடலை காணவில்லை. அப்பகடைக்களத்திற்குள் தாங்களும் வீரர்களென அமர்ந்து அதில் ஆடிக்கொண்டிருந்தனர். 12 என்று தருமனுக்கு அறிவித்தான் நிமித்திகன். 7 என்றது சகுனியின் பகடை. இருபடைகளும் பெருவஞ்சத்தின் மாளா ஆற்றலுடன் களம் நின்றன.
மழைமுகில் சூல் கொண்டு ததும்புவது போல் விண்ணில் உருபெருத்து பழுத்தனர் பெருந்தேவியர். பகடை உருளும் ஓசையன்றி பிறிதொன்றும் எழவில்லை. 12 என விழுந்தது சகுனியின் தெய்வம். தன் படைகளை விரித்து நாகம் ஒன்றை அமைத்தார். நடுவே பதுங்கி பின்னகர்ந்தது தருமனின் படை. 12கள் என உருண்டு விழ விழ நாகங்கள் சீறிப்பெருத்தன. நச்சுப்பற்கள் முனைகொள்ள சினத்துடன் வால்வளைத்து உடல் சொடுக்கி எழுந்தன. சிம்மம் அஞ்சி காலெடுத்து வைத்து தன் அலைக்குள் சென்று உடல் வளைத் தொடங்கியது. அணுகி வந்த நாகங்கள் அதைச் சூழ்ந்து வலை என்றாயின. விருண்டு உருமிய சிம்மத்தின் உடலில் மயிர்கால்கள் சிலிர்த்தெழுந்தன. எங்கோ எண்ணித் தொட்டளிக்கப்பட்ட கணம் ஒன்றில் முதல் நாகம் சிம்மத்தின் காலை கவ்வியது. மறுகணம் நாகங்களால் முற்றிலும் பொதியப்பட்டு சிம்மம் மறைந்தது. அவையோர் ஒவ்வொருவராக விண்ணில் இருந்து உதிர்வது போல பகடைக்களத்தில் பீடங்களில் வந்தமைந்தனர். பல்லாயிரம் நாகச் சீரல்களென மூச்சுகள் எழுந்தன. பின்பு தொலைதூரத்து திரையசை ஒன்று பெருநெருப்பின் ஒலி என கேட்கும் அளவுக்கு 12 பகடைக்களத்தில் முற்றமைதி சூழ்ந்திருந்தது. தருமன் ஒவ்வொரு மயிர்காலும் குத்திட்டு நிற்க 2 சுட்டு விரல்களால் நெற்றிப் பொட்டை அழுத்தி தலை குனிந்து அமர்ந்திருந்தார். அவையமர்ந்து முதற்கணத்திலிருந்து அதே போன்று சகுனி அமர்ந்திருந்தார். கணிகர் அங்கிலாதவர் போல் கண்மூடி கனவு நிறைந்து முகத்துடன் கிடந்தார். பீஷ்மர் துயிலென அப்பால் இருக்க துரோணரும் கிருபரும் திகைத்து ஒருவரை ஒருவர் நோக்கி அவை நிறையை விழுசுழற்றி சொல் எழாது நின்றனர். பெண்டிரவையில் வளைகள் உதிர கைகள் தாழும் ஒலி கேட்டது. மெல்லிய விம்மலொன்று வாழ்வீச்சென கூடத்தை கடந்து சென்றது. இடியோசையென அங்கிருந்த அனைத்து உடல்களையும் விதிர்க்கச் செய்தபடி தன் தொடையை ஓங்கி அறைந்து துரியோதனன் எழுந்தான். ஆம், இனியொன்றும் எஞ்சுவதற்கில்லை. இதோ இந்திரபிரஸ்தத்தின் இறுதித் துளியும் அஸ்தனபுரிக்கு அடிமை என்று ஆயிற்று. ஆ என்று கூவினான். எங்கே ஏவலர்கள்? எங்கே படைவீரர்கள்? என்றான். படைவீரர்கள் 4 அவனை நோக்கி ஓடிவந்து வணங்கினர். சென்று இழுத்து வாருங்கள் அந்தத் துழம்பியை. இவ்வவை முன் நிறுத்துங்கள் அவளை. இனி அவள் ஆற்ற வேண்டிய பணி என்ன என்று அறிவிக்கிறேன் என்றான் துரியோதனன். மாபெரும் நீர்ச்சுழியென 12 பகடைக்களத்தை சூழ்ந்திருந்த அனைவரும் துரியோதனனின் ஆணையை கேட்டனர். தங்கள் ஆழத்தில் எப்போதும் திறந்திருக்கும் பிறிதொரு செவியால் அதை சொல்லழாது உள்வாங்கினர். தீயவை எதையும் தவறவிடாத செவி, மலருதழ் மேல் ஊசி விழுவதை தவறவிடாத பேராற்றல் கொண்டது அது. விழியும் செவியும் நாசியும் ஒன்றேயான நாகத்தின் புலன். அசைவிழந்து அமர்ந்திருந்த அவை நோக்கி இருகைகளையும் ஓங்கித் தட்டி வெடிப்பொலி எழுப்பி எழுந்து நின்று ஆர்ப்பரித்தான் துரியோதனன். சென்று அழைத்து வாருங்கள். இன்று அவள் அரசியல்ல, அஸ்தனபுரியின் தொழம்பு என்று அவள் அறியட்டும். தருமன் தன் கால்கள் உடலுடன் தொடர்பின்றி துடித்துக் கொண்டிருப்பதை உணர்ந்தார். அவர் உடலிலிருந்து சீற்றத்துடன் எழுந்த ஓர் ஆண்மகன் உடைவாளை உருவி துரியோதனனை நோக்கி பாய்ந்தான். திகைத்து நின்று அவ்வுடைவாளைத் திருப்பி தன் கழுத்தை வெட்டிக்கொண்டு குருதி கொப்பளிக்க அக்களமேடையில் விழுந்து துடித்தான். பிறிதொருவன் குளிர்ந்த குருதியுடன் எடைமிக்க பாதங்களை எடுத்து வைத்து பின்னோக்கி நடந்து அவனுக்குள்ளேயே புகுந்து இருண்ட அறைகளுக்குள் நுழைந்து ஒவ்வொரு வாயிலாக மூடிக்கொண்டே போனான். குளிர்ந்துறைந்த பனித்துளிகள் போன்ற கண்களுடன் சகுனி கைகளை கட்டிக்கொண்டு தன் பீடத்தில் சாய்ந்து அசைவற்றிருந்தார். பாண்டவர் 4 ஒருவர் கைகளை ஒருவர் பற்றியபடி கடுங்குளிரில் நின்றிருக்கும் கன்றுகளைப் போல உடல் விதிர்த்து சிலிர்க்க நின்றிருந்தனர். துரியோதனன் தருமனை நோக்கி கைசுட்டி, அடே, இந்தத் தொழும்பனை அவனுக்குரிய இடத்தில் நிற்கவை என்றான். தலைவணங்கி இருவீரர் யுதிஷ்டிரரை அணுகி குனிந்து நோக்கினர். அதன் பொருள் உணர்ந்தவர் போல தன் தலையணியை கழற்றி கீழே வைத்தார். அணிகலன்களை உருவி அதனருகே போட்டார். காலணிகளையும் மேலாடையையும் கழற்றிவிட்டு இடையாடையுடனும் வெற்றுமார்புடனும் நடந்து சென்று பீமனின் அருகே நின்றார். அவையிலிருந்து துரோணர் எழுந்து தயங்கிய குரலில், அரசே, இது ஒரு குலக்களியாட்டு. இவ்வுணர்வுகள் அவ்வெல்லையை கடக்கின்றன என்று சொல்ல விழைகிறேன் என்றார். தாங்கள் உத்தரபாஞ்சாலத்தின் அரசனின் தந்தை. அஸ்தனபுரியின் அரசியலுக்குள் தங்கள் சொல் நுழைய வேண்டியதில்லை என்று துரியோதனன் கூறிய குரலில் சொன்னான். ஆம், ஆனால்
என்று அவர் சொல்லத் தொடங்க, இதற்கு மேல் ஒரு சொல்லும் இங்கு தாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, ஆசிரியரே. எல்லை கடந்தால் வெளியேற்றப்படுவீர்கள், என்றான். கிருபர், பெண்களை அவைமுகப்புக்கு கொண்டுவரும் வழக்கமே இங்கில்லை, சுயோதனா, என்றார். அந்தணர் வில்லேந்தம் வழக்கம் மட்டும் இங்கு உண்டா? உங்கள் சொல் இங்கு விழையப்படவில்லை, என்றான் துரியோதனன். அடே சூதா, காளிகா, என்றான். மூத்த பணியாள், அரசே, என்றான். சென்று அழைத்து வா அவளை, என்றான் துரியோதனன். இங்கு நிகழ்ந்தவற்றை அவளிடம் சொல். எனது சொற்களை சொல். தொழும்பியை பணி செய்ய அரசன் அழைக்கிறான் என்று கூறி கூட்டி வா. வீடம் உரசி ஒலிக்க விகர்ணன் எழுந்தான். நில்லுங்கள், என்றான். அவை திகைத்து யாரென நோக்கியது. அனைவரும் அது கர்ணனின் குரல் என எண்ணினர். பின்னர்தான் விகர்ணனை அடையாளம் கண்டனர். யாரவன், என்றது ஒரு குரல். கௌரவர்களில் ஒருவன், என்றது பிறிதொரு குரல். திகைப்புடன் அவனை நோக்கிய துரியோதனன், அடே அமர். ஒரு சொல் சொன்னால் இக்கணமே உன் தலையை வெட்டி இந்த அவையில் வைப்பேன், என்றான். பணிவு மாறாத குரலில் தலைக்கென அஞ்சவில்லை. நான் தங்கள் இளையோன், என்றான் விகர்ணன். மூத்தவரே, இது நாள்வரை நானறிந்த அஸ்தனபுரியின் அரசரின் இயல்பல்ல இது. தாங்கள் பெருவிழைவு கொண்டவர், அணையா சினம் கொண்டவர். ஆனால் ஒருபோதும் சிறுமை வந்து ஒட்டியதில்லை என்று உணர்ந்திருக்கிறேன். குருவின் கொடிவழி வந்தவருக்கு, தார்த்தராஷ்டிரருக்கு ஏற்புடையதல்ல இது. குலப்பெண்ணை அவைக்கு கொண்டு வருவதென்பது நம் குடிக்கும் மூத்தாருக்கும் அழியாப்பழை என அமைவது, என்றான். அவள் குலப்பெண்ணல்ல, மூடா. சற்றுமுன் இப்பகடைக்களத்தில் பணயமென வைக்கப்பட்ட தொழும்பி, என்றான் துரியோதனன். ஆம், ஆனால் அது வெறும் ஒரு குலக்களியாட்டென்று இங்கு சொல்லப்பட்டது. எக்களியாட்டின் பொருட்டும் குலநெறிகள் இல்லாமல் ஆவதில்லை, என்றான் விகர்ணன். வெறுப்புடன் முகம் சுளித்து, அக்குல நெறியை அறியாமலா அவள் கணவன் இங்கே அவளை வைத்து ஆடினான், என்றான் துரியோதனன். கேட்பதென்றால் அவனைக் கேள், மூடா. அது அவரது பிழை. அஸ்தனபுரியின் அரசன் என அப்பிழைக்கு அவரை தண்டியுங்கள். அதை வைத்து மேலும் சிறுமையை நீங்கள் சூடிக்கொள்ள வேண்டியதில்லை. உயர்ந்த பெண்ணின் கருவில் உதித்தோர் ஒவ்வொரு பெண்ணையும் மதிக்கக் கற்றிருப்பார்கள் என்பது நூல்கூற்று. இங்கு இந்திரபிரஸ்தத்தின் அரசி இழிவு செய்யப்படுவார்கள் என்றால் இழிவடைப்பவர் நூற்றுவரை பெற்று பேரன்னை என அரியணை அமர்ந்திருக்கும் நமது அன்னை, பாரத வருஷத்தின் பேரரசி காந்தாரே. இங்கு நான் குரல் எழுப்புவது என் அன்னையின் பொருட்டே, என்றான். கர்ணன் சினத்தை அடக்கி எழுந்து அவனிடம் கை நீட்டி, இளையவனே, அரசு சூழ்தலில் குரலெழுப்பும் அளவுக்கு இன்று வரை நீ முதிர்ந்ததில்லை. உன் குரலை இன்று எவரும் கேட்கப் போவதுமில்லை, என்றான். பணிவுடன், நூற்றுவரில் ஒரு குரலேனும் எழுந்தாக வேண்டும், அங்கரே. இல்லையேல் எந்தையும் தாயும் பழிசூடுவார்கள். இறப்பென்றாலும் சரி, நான் இதை ஒப்பமாட்டேன், என்றான் விகர்ணன். அப்பாலிருந்து குண்டாசி எழுந்து, ஆம், இது அறமல்ல, அன்னை வயிற்றில் பிறந்தோர் ஏற்கும் செயலுமல்ல, என்றான். துச்சாதனன் தன் இரு கைகளை ஓங்கித் தட்டி ஓசை எழுப்பியபடி எழுந்து அவர்களை நோக்கி உரத்த குரலில், அவையோர் அறிக. இதோ என் சொல், என்று கூவினான். அஸ்தனபுரியின் அரசர், குருகுல மூத்தவர், கௌரவர்களின் முதல்வர். அவரது சொல்லுக்கும் எண்ணத்திற்கும் மாற்றென நூற்றுவரில் ஒரு மூச்சேனும் இதுவரை எழுந்ததில்லை. அவ்வண்ணம் ஒன்று எழுமாயின் அதற்கு கொலைப்படைக் கருவி என எழுவது என் கைகள். விகர்ணா, உனது சொற்கள் என் தமையனுக்கெதிரானவை. பிறிதொரு சொல் நீ எடுப்பாயென்றால் இந்த அவையிலேயே உன் தலை உடைந்து இறந்து விழுவாய். குண்டாசி, உன்னை ஒரு நீர்த்துளியை சுண்டி எறிவது போல உடைத்து இங்கு வீசத் தயங்க மாட்டேன். விகர்ணன் தலை குனிந்து, பொறுத்தருள்க, மூத்தவரே. இச்சொல்லை இங்கு சொல்லாமலிருக்க என்னால் முடியவில்லை, என்றான். நூற்றுவருக்கெதிராக உன் குரல் எழுகிறதா? அதை மட்டும் சொல். மூத்தவரை அவையில் அறை கூவுகிறாயா, என்றான் துச்சாதனன். நான் அறை கூவவில்லை. அவரது கால்களில் என் தலையை வைத்து மன்றாடுகிறேன். இன்று நிலைமறந்து செய்யும் இச்செயல் வழியாக என்றும் சான்றோர் நாவில் இழிமகனென அவர் குடியேற வேண்டாம் என்று கோருகிறேன், என்றான் விகர்ணன்.
குண்டாசி கசப்புடன் உரக்க நகைத்து, ஆம், அவர் ஏற்கனவே பெற்றுள்ள இடத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்றே நானும் கூறுகிறேன் என்றான். கர்ணன் சினம் எல்லை கடக்க கைகளைத் தட்டி ஓசையிட்டு, இரு கௌரவரும் தங்கள் பீடத்தில் இக்கணமே அமர வேண்டுமென்று நான் ஆணையிடுகிறேன். இனி ஒரு சொல்லும் அவர்கள் உரைக்கலாகாது என்றான். விகர்ணன் தலை தாழ்த்தி, ஆம், என் சொற்கள் முற்றிலும் பொருளிழந்து போவதை நான் உணர்கிறேன் என்றான். இருகைகளையும் விரித்து தன் உடன்பெருந்தோரை நோக்கி திரும்பி, தமையர்களே, இளையோரே, நீங்கள் கேளுங்கள். உங்கள் உள்ளங்களுக்குள் என் சொற்களில் ஒன்றேனும் ஒளியேற்றட்டும். இப்பெரும்பழி நம் குலத்தின்மேல் படிய நாம் ஒப்பலாமா? நம் அன்னையின் பொருட்டு உங்கள் அகம் எழுக. தொல்புகழ் யயாதியின் அவையில் தேவயானே சூடியிருந்த மணிமுடியின் பேரால் கேட்கிறேன். இப்பழியை நாம் ஏற்கலாமா என்றான். பெரும் சினத்துடன் சுபாகு எழுந்து, வாயை மூடு, அறிவிலியே. என்னவென்று எண்ணினாய்? மூத்தவருக்கும் அங்கருக்கும் மேலாக நெறியறிந்தவனா நீ? இனி இந்நாட்டை அறமுறைத்து வழிநடத்தப் போகிறாயா? அல்லது செங்கோலேந்தி அஸ்தனபுரியின் அரியணை அமர்ந்து ஆளலாம் என்று எண்ணுகிறாயா என்றான். துர்முதன், நீயுரைத்த ஒவ்வொரு சொல்லுக்காகவும் மும்முறை உன்னை கொல்ல வேண்டும். குக்கல் சொல் கேட்டு களிறு வழி நடக்க வேண்டுமென்று விழைகிறாயா? அமர்ந்துகொள். இல்லையேல் உன்னை இக்கணமே கிழித்துப் போடுவேன் என்றான். துச்சலன் குண்டாசியிடம் உடன் பிறந்தார் என்பதற்காக மட்டுமே இச்சொல் வரை உன்னை பொறுத்தேன். இனி இல்லை என்றபடி வெறியுடன் அருகே வந்தான். ஒவ்வொருவராக கௌரவ நூற்றுவர் எழுந்து விகர்ணனையும் குண்டாசியையும் நோக்கி கை நீட்டி கூச்சலிடத் தொடங்கினர். கொல், அவனை இக்கணமே கொல் என்றான் சுபாகு.